இனிய வணக்கம். இன்று நம்ம பார்த்திங்கன்னா 98வது தலைப்பு, அதிகார தலைப்பு பெருமை என்ற ஒரு தலைப்பு. ஃபேம், கிரேட்னஸ் நிறைய சொல்லலாம். இப்போ அந்த பெருமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன அடையாளம். எப்படி பெருமையை பார்க்கறது, அதுக்குண்டான ஒரு அடிப்படை எண்ணம் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஒருவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரோட குணவழி, அதாவது குணங்களால், பண்பு குணங்களால், செயல்களால், ஆக்ஷன், குணங்களாலும் செயல்களாலும் வாழ்வதற்கு இல்லையா, அது குணம் இருக்கணும், செயலும் இருக்கணும். அவர் அதன் வழி உயர்ந்தவர்கள். குணவழி, செயல் வழி ஏதோ பேப்பரில் கொடுத்து உயர்ந்தவர்கள் இல்லை. அவர்களுடைய நல்ல குணங்களால், அணுகுமுறைகளால், செயல் வழிகளால் உயர்ந்தவர். அவருடைய பெருமையை பேசுவது, அதுதான் அந்த தன்மையை பேசுவது தான் பெருமை என்று சொல்லுகிறோம். அதுதான் பெருமை. அப்போது தனி மனிதன் தன்னளவில் மேம்படணும் அப்படின்னா அவன்கிட்ட என்ன வேணும்? தனி மனிதன், அவனிடம் நிகழும் குணமும் செயலுமே காரணம். அதற்கு குணம், செயல். ஏன்னா பெருமை என்பது யாரோ தருவது அல்ல, அவன் உண்டாக்கி கொள்வது தன்னுடைய குணங்களால், செயல்களால். சில பேரை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவருடைய அணுகுமுறை, எப்படி அவர்கள் நம்மை எதிர்கொள்ளுகிறார்கள், இதெல்லாம் தான் அவனுடைய குணநலம். அந்த செயல் அவர்கள் வெறும் பேசுபவர்களாக மட்டும் இல்லை, அதற்கு உண்டான தீர்வை தருபவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை நாம் என்ன பண்ணுறோம்? உயர்த்தி பார்க்குறோம். அவர்களும் தங்களை தங்களுடைய குணங்களாலும் செயல்களாலும் உயர்த்தி கொள்கிறார்கள். யாரோ தர்றதுனால அவங்க உயரல. அப்போ அந்த பெருமை வேணும். அதான் இந்த குறள், முதல் குறள். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அகுதி இறந்து வாழ்தும் எனல். ஒளி அப்படின்னா இதில் சொல்லப்படுற ஒளிக்கு ஒரு நேர் சொல் என்னன்னா புகழ் என்று பெயர். அப்போது ஒருவருக்கு புகழ் தருவது எது அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கம், அந்த மிகுதி, இது எனர்ஜி, ஒரு உந்து சக்தி, அவர்கள்கிட்ட இருக்க அந்த உற்சாகம், அதுதான் அவர்களுடைய ஊக்கம். சரி, ஒளி என்றால் அந்த புகழ் தருவது. இழி என்ன, அதுக்கு எதிரான ஒளி இழி. இழி என்றால் இழிவு. இழிவு தர்றது என்ன? போய் பிறந்தோம், வாழ்ந்துட்டுருக்கோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், எழுந்தோம், போனோம், விதவிதமாக சாப்பிட்டோம், விதவிதமாக இப்போ இருக்கிறதுல உலகத்தில் மொபைலில் பேசிக்கிட்டே இருக்கிறது, பல கதைகள் பேசுகிறது, ஊர் கதைகள், உலக கதைகள். நம்ம கதை பெருசாக இருக்கும், அதெல்லாம் விட்டுறது. ஆனால் யார் வீட்டில் என்ன நடந்தது, எங்கே எது நடந்தது, ஐயோ அவங்க பாவம், ஐயோ இவங்க கஷ்டம், ஐயோ அவங்க கஷ்டம், எண்ணி பார்த்தா நம்ம கஷ்டத்தை சொல்லவே முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம்? அலசிகிட்டு இருப்போம் உலகத்தை. இது இல்லாமல் தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்தா அதில் ஊர்பட்ட கஷ்டங்கள், அந்த நாடகங்கள், அதையும் நம்ம உட்காந்து பார்த்துட்ருப்போம். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், மனசே சரியில்லை, என் உடம்பே சரியில்லை, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேசுவோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்மை குறித்த குவித்த சிந்தனைகளை நாம் எண்ணுவதில்லை. அதாவது அடுத்தவர்களுக்காக பரிவு காட்டுவதை தவறு என்று நாம் சொல்லவில்லை, காட்டலாம். ஆனால் அதே வாழ்க்கையாக இருந்தால் நமக்கான தீர்வுகள் அங்கே இல்லாமல், நாம் நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு செய்ய முடியும். அதனால தான் ஒளி என்று எழுதுகிறார். தங்களுடைய குணங்களால், செயல்களால் பெருமையை தேடிக்கொள்ளும். அப்படின்னா அப்படி இருக்கணும். மற்றவங்க கதையை கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நாடி வரும்பொழுது கேட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வருத்தப்படுறதுனால யாருக்கும், ஐயோ உங்களுக்காக நான் வருத்தப்பட்டேங்க, நேற்றெல்லாம் உங்களை நினச்சே நான் தூங்கலைங்க, ஐயோ உங்கள் கஷ்டம்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா எதுவும் போகாது. நாம் தருபவர்களாக இருக்க வேண்டும், வெறும் பெறுபவர்களாக. இன்றைக்கி ஏன்னா அன்பு என்பது கூட யார் என்கிட்ட அன்பு காட்டலை அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்மளுடைய அறியாமை. ஏனென்றால் நம்ம அந்த அன்பை யாருக்கும் தருவதில்லை. இங்கு ஒளிமிக்கவர்கள் தருகிறார்கள், பெறுபவர்களாக இல்லை. அதை தங்களுடைய செயல்களாலும் குணங்களாலும் தருகிறார்கள். தருவதால் அவர்களுடைய பெருமை தழைத்தோங்கி நிற்கிறது. இழி ஒருவருக்கு என்றால் இவர்கள் உண்டு கதைகள் பேசி, தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு இல்லாமல் எதையோ பேசி வாழ்க்கையை வீணடித்து கொண்டு பயனில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இழிவை தேடிக்கொள்கிறார்கள். இவர்கள் புகழை தேடிக்கொள்கிறார்கள். புகழா இழிவா? இதை நாம் தான் சிந்திக்கணும். இதான் வள்ளுவம் நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். புகழ்மிக்கவர்களாக நாம் எல்லோரும் உருவாக வேண்டும் என்பதை வள்ளுவரினுடைய செம்மாந்த பீடுமிக்க சிந்தனை, இந்த மதுகை சிந்தனைக்கு நாம் உயிர் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.